Good day to all. அவள் எனது மிகவும் நல்ல தோழி. இருந்தாலும் சில நேரங்களில் நிறைய பிடிவாதமாக இருக்கிறாள். அது ஒரு பாதுகாப்பான இடம்தான். இருந்தாலும் அவள் இரவில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவள் என்னை மிகவும் நேசிக்கிறாள் என்று எண்ணினேன். இருந்தாலும் அவளை பொறுத்தவரை அவள் நண்பர்களில் நானும் ஒருவர். இதில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ள இருந்தாலும் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? அதனுடைய வாக்கிய அமைப்பு என்ன? நாளாந்தம் பேசுகிற வாக்கியங்களில் அதன் பயன்பாடு என்ன? மாற்றுச் சொற்றொடர்கள், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேசஸ் எவை என்பவற்றை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இருந்தாலும் இதை நாம் ஆங்கிலத்தில் having said that எப்படி சொல்லலாம்? having said that என்றவாறு குறிப்பிடலாம். This is used to introduce a contrasting idea or exception to what was just mentioned. ஒரு விடயத்தை சொல்லி உடனடியாகவே எதிர்மறை கருத்தை அறிமுகம் செய்ய பயன்படுகிறது. You can use this phrase to sound fluent and natural in daily conversations. இந்த phrase-ஐ நாம் spoken and written-இல் தாராளமாக பயன்படுத்தலாம். The phrase having said that has a conversational tone. இதனுடைய வாக்கிய அமைப்பு statement A full stop, having said that, statement B. இரண்டு வாக்கியங்களை கூற போகின்றோம். அதாவது முதலில் ஒரு வாக்கியத்தை கூறுகின்றோம். உடனடியாகவே முதல் கூறிய அந்த வாக்கியத்திற்கு எதிர்மறை கருத்தை அறிமுகம் செய்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் having said that என்பதை பயன்படுத்துகின்றோம். I love city life. Having said that, I miss the village sometimes. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிட்டியும் வில்லேஜும், அதாவது சிட்டி லைஃப் அண்ட் வில்லேஜ் லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ சிட்டி லைஃப் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாகவே நாம் எதிர்மறை கருத்தான நம் வில்லேஜ் மிஸ் பண்றேன் சில நேரங்களில் என்பதை கூறுகின்றோம். வாங்க இனி நாம நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் having said that எனும் phrase-ஐ எப்படி சரளமாக பயன்படுத்தலாம் என்பதை உதாரண வாக்கியங்களூடாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Watch the video till end to get a clear understanding. Now let's move on to the video. திரைப்படம் நீளமாக இருந்தது. இருந்தாலும் அது ரொம்பவே ரசிக்கத்தக்கதாக இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், திரைப்படம் ரொம்ப நீளமா இருந்தா போரிங்கா இருக்கும். அப்போ அதுதான் அதனுடன் ஒத்த கருத்து. இருந்தாலும் நாங்க இங்க என்ன பயன்படுத்துகின்றோம்? contrasting statements. நீளமா இருந்துச்சு, ரசிக்கத்தக்கதாகவும் இருந்துச்சு. The movie was long. Having said that, it was very interesting. It was very entertaining. The movie was long. Having said that, it was very entertaining. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The movie was long. Having said that, it was very entertaining. அவன் தேர்வில் தோல்வி அடைந்தான். இருந்தாலும் அவன் நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறான். எக்ஸாம்ல தோற்று போயிருக்கலாம், ஆனா அவன் அறிவு மட்டத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அப்ப தோற்று போனதுக்கும் முன்னேற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. Contrasting ideas. He failed the test. Having said that, he has improved a lot. He failed the test. Having said that, he has improved a lot. எல்லாம் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Very good. He failed the test. Having said that, he has improved a lot. எனக்கு காரமான உணவு பிடிக்கும். இருந்தாலும் அதிக மிளகா தாங்க முடியாது. காரமான உணவு தான் பிடிக்குது, நான் மிளகா கூட போட்டா என்னால தாங்க முடியதில்லை.
I like spicy food. Having said that, I can't handle too much chili. I like spicy food. Having said that, I can't handle too much chili. I like spicy food. Having said that, I can't handle too much chili. ரொம்ப இலகுவா இருக்கா? Make sure you use this phrase when you want to express a contrast or exception to what you just said. Let's look at more real life examples. அவன் மிகவும் புத்திசாலி, இருந்தாலும் சில வேளைகளில் முட்டாள்தனமான தவறுகள் செய்கிறான். He is very intelligent. Having said that, he sometimes makes silly mistakes. He is very intelligent. Having said that, he sometimes makes silly mistakes. இங்க உங்களுக்கு தெளிவாய விளங்கும் ரெண்டுமே கன்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் தான். He is very intelligent. Having said that, he sometimes makes silly mistakes. கனமழை பெய்து கொண்டிருந்தது, இருந்தாலும் நாம் நடக்க போனோம். உங்களுக்கு தெரியும், சாதாரண மழை பெய்தாலே பெரும்பாலும் ஆட்கள் நடக்கிறதுக்கு போக மாட்டாங்க. இங்க என்ன சொல்றோம்? கனமழை இருந்தாலும் நாம் நடக்க போனோம். It was raining heavily. பெய்து கொண்டிருந்தது. Past continuous tense. It was raining heavily. Having said that, we went out for a walk. It was raining heavily. Having said that, we went for a walk. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? It was raining heavily. Having said that, we went out for a walk. அவர்கள் நிறைய வாக்குவாதம் செய்தார்கள். அடிடா அப்படிடான்னு சொல்லி நிறைய வாக்குவாதம் செஞ்சாங்க. இருந்தாலும் அவர்கள் இன்னமும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள். வாக்குவாதம் செய்துட்டாங்கன்னு பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இருந்தாலும் ஒருவர் ஒருவர் ரொம்பவே மிகவும் நேசிக்கிறார்கள். They argued a lot. Having said that, they still love each other. They argued a lot. Having said that, they still love each other. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் பொதுவாக யாரையும் நம்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அவங்கள நம்பவே மாட்டேன். இருந்தாலும் அவனை நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், யாரையும் என்று சொல்லல, எல்லாரையும் தான் குறிப்பிடுறான். பிறகு ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று சொல்றோம், என்ன? இருந்தாலும் அவனை நம்புகிறேன். I don't usually trust people easily. I don't usually trust people easily. Having said that, I trust him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I don't usually trust people easily. Having said that, I trust him. I don't usually trust people easily. Having said that, I trust him. அவனுக்கு அனுபவம் கிடையாது, இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவன் நன்றாக கையாண்டான். He is not experienced. அவனுக்கு அனுபவம் கிடையாது, இல்ல. He is not experienced. Having said that, he handled that situation well. He is not experienced. Having said that, he handled that situation well. நாம் இறுக்கமான நிலையில், அதாவது வரவு செலவுல இறுக்கமான நிலையில இருக்கிறோம், டைட் கண்டிஷன்ல. இருந்தாலும் நாம் ஒரு சிறிய பயணத்தை திட்டமிட்டோம். We are on a tight budget. We are on a tight budget. Having said that, we planned a short trip. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We are on a tight budget. Having said that, we planned a short trip. அவள் பொதுவாக அமைதியானவள், ரொம்ப அமைதியாதான் இருப்பா. இருந்தாலும் இன்று ரொம்ப பேசினாள். She is usually quiet. She is usually quiet. Having said that, she was very talkative today. She is usually quiet. Having said that, she was very talkative today. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? வாங்க. She is usually quiet. Having said that, she was very talkative today. இப்போ நாம alternative phrases பார்ப்போம். நிறைய இருக்குது, இருந்தாலும் இங்க நான் உங்களுக்கு 3 phrases தான் சொல்லி தர போன்றேன். Nevertheless, இதனுடைய தமிழ் அர்த்தமாக இருந்தாலும் இருப்பினும் என்பவற்றை எடுத்துக்கொள்ளலாம்.
this is much formal. அதாவது ரிட்டன் அல்லது ஃபார்மல் கன்வர்சேஷன்ல பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில கதை கேட்கல நாங்கள் நார்மலி இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் மச் ஃபார்மல். அப்போ எங்கெங்க பயன்படுத்துவோம்? ரிட்டன் அண்ட் ஃபார்மல் கன்வர்சேஷன். எழுதும் போதும் ஃபார்மல் கன்வர்சேஷன், அதாவது பேச்சுக்கள் மேடைகளில் பேசும்போது அல்லது அஃபிஷியல் கன்வர்சேஷன்ஸ்ல பிரசன்டேஷன் அதுகள்ல நாங்கள் பயன்படுத்துவோம். ஸ்டில் திஸ் இஸ் மோர் இன்ஃபார்மல், அதாவது இன் டெய்லி ஸ்பீச்ல பயன்படுத்தலாம். இதனுடைய அர்த்தமாக அப்போதும், இருப்பினும், இருந்த போதிலும் என்பவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இந்த having said that என்பது போலவே even so என்பதும் நியூட்ரலானது, அதாவது ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ரெண்டிலுமே பயன்படுத்தலாம். இதனுடைய தமிழ் அர்த்தமாக அப்படி இருந்தும், இருந்த போதிலும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இவை ஒவ்வொன்றிற்கும் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் சோர்வாக இருந்தான், இருந்த போதிலும் அவன் வேலையை தொடர்ந்தான். He was tired, even so he continued working. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும், இருப்பினும் நான் சர்க்கரையை தவிர்க்கிறேன். I like sweets, nevertheless I avoid sugar. அது ஆபத்தானது, அப்போதும் அல்லது இருப்பினும் நான் முயற்சிப்பேன். It is risky, still I'll try. இப்போ உங்களுக்கான நேரம். இந்த பணி கடினமானது, இருந்தாலும் அது சாத்தியமற்றது அல்ல. நான் பொதுவாக தாமதமாக கண் விழிக்கிறேன், இருந்தாலும் இன்று நான் சீக்கிரமாக கண் விழித்து விட்டேன். அவள் பொதுவிடங்களில் வெகுளியாக, அதாவது வெக்கத்துடன் இருப்பாள், இருந்தாலும் அவள் நண்பர்களுடன் தைரியமாக பேசுகிறாள். நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட முயற்சிக்கிறேன், இருந்தாலும் நேற்றிரவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். Please comment your answers. இப்போது நாம் ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோமே ஒரு சின்ன பேராகிராஃப் உண்டு, அதை ஆங்கிலத்தில் வர சொல்லலாம் என்று பார்ப்போம். She is a good friend of mine. Having said that, she can be very stubborn at times. It's a safe place. Having said that, she should be careful at night. I thought she loved me deeply. Having said that, to her, I'm just one of her friends. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Don't ignore the comment section or don't hesitate to comment. Comment section தவிர்த்துட்டு போயிடாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதானே என்று. மாறாக தயக்கப்படவும் வேண்டாம். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகேயுள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.